இது வந்து 28 மார்ச் வியாழக்கிழமை காலையில். நேற்று நைட்டு இந்த முளைக்கட்டி வச்சுருந்த பயிர் கொஞ்சமாக தான் வந்து வெளியே வந்துருச்சு. நம்ம வரலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போல். அதனால் நம்ம திரும்ப வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கலாம் தண்ணியை. ஈவினிங்க்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் முளை போட்டதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு அதை அப்படியே வந்து வச்சுட்டேன். என்னோட கைக்கு வந்து மாவு அந்த அளவுக்கு புளிக்கவே புளிக்காது. ஆனால் வெய்ய காலங்கிறனால பாத்திரத்தை விட்டு நம்ம தரக்கே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாவு வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக மட்டும் மாவை கலந்து விட்டுட்டு அதை மேலே இருக்க நுரையில எடுத்து இட்லி ஊற்றிடுவேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பயிரும் நல்லா முளைச்சிக்கிச்சு. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் கிளம்ப வேண்டி இருந்தது. 90s கிட்டலாம் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கே வந்து போக ஆரம்பிப்போம். இப்போலாம் இந்த 2K கிட்ஸ்லாம் 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளேயே கிராஜுவேட் ஆகிடுறாங்க. எங்கள் அண்ணன் பொண்ணோட இன்றைக்கி கிராஜுவேஷன் டே ப்ளஸ் வந்து அவளுக்கு பர்த்டே. அதனால் நாங்கள் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்கூலில் போய் கொஞ்சம் நேரம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கால நேரம்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுங்கிறத இந்த குட்டீஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் போல். ஏன்னா எல்லாம் இப்போ தான் பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம காவாசி தூரத்துக்கு இப்போ வந்துட்டாங்க.